கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க. அண்ணா சாரிண்ணா சாரிண்ணா. போலாம் போலாம் போலாம். என்ன பாட்டி இது? என்ன பாட்டி இது? நான் உங்க மேல பாவப்பட்டது வாக்கிங்க பாதியிலே நிறுத்திட்டு வீட்டுக்கு போறதுக்கு இல்ல. பின்ன வாக்கிங் போற தூரத்தை கொஞ்சம் குறைச்சுக்கலாங்கிறதுக்காக. என்னடி சொல்றீங்க? பாட்டி, அக்கா சொல்றது புரியலையா உங்களுக்கு? முதல்ல அக்கா இன்னும் 5 கிலோமீட்டராவது வாக்கிங் போலான்னு சொன்னாங்கல்ல. இப்போ உங்களுக்காக பரிதாபப்பட்டு 1 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மீதி 4 கிலோமீட்டர் வாக்கிங் போலான்னு சொல்றா. ஓகே, டிஸ்கவுண்ட்? எஸ். ஆமா பாட்டி, 4 கிலோமீட்டர் தான். ஓகே சரி பாட்டி, உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேண்டாம். இன்னும் 1 கிலோமீட்டர் கூட டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். மீதி 3 கிலோமீட்டராவது நடக்கலாம். வாங்க. எனக்கு தாகமா இருக்குடி. சரி, நாங்க தண்ணி வாங்கி கொடுக்குறோம். வாங்க பாட்டி. வாங்க வாங்க. மறுபடியும் பாக்க ஜூஸ் தரேன். நல்லா கை ஆட்டிட்டே வாங்க. அப்படிதான் வாங்க. உங்களால நடக்க முடியும்டி, என்னால நடக்க முடியலையே. என்னால முடியல. ஏன் முடியாது? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவளை எழுப்பி வாக்கிங் கூட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களேடி. என்னமோ துணி வியாபாரி மாதிரி டிஸ்கவுண்ட் தள்ளுபடின்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. உட்காந்துடுறேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி பாட்டி? எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே. நீ இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு உன் நல்லதும் வேண்டாம், எனக்கு கெட்டதும் வேண்டாம். ஆளை விடுங்க. ஏதாவது ஆட்டோ பார்த்து நான் போய்க்கிறேன். என்ன பாட்டி நீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? ஆமா ஆமா. அதுக்கு எதுக்கு ஆட்டோலாம்? வீட்ல இருந்து எப்படி நடந்து வந்தோமோ அதே மாதிரி திரும்ப நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். திரும்பவும் 8 கிலோமீட்டர் நடக்கணுமா? என்னால முடியாது தாயே. இது வரைக்கும் நடந்து வந்ததே எனக்கு நாக்கு தள்ளுது. திரும்பவும் நடந்து போனா அவ்வளவுதான். ஒரு ஏடியா போயிடுவீங்க. என்னது? ஒண்ணு இல்ல பாட்டி, உங்க நல்லதுக்காக தான் நாங்க வாக்கிங் கூட்டிட்டு போறோம்னு சொன்னேன். ஆமா பாட்டி, அததான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களை வாக் பை தான் வாக்கிங் கூட்டிட்டு வந்திருக்கோம். அதனால பாட்டி திரும்ப வாக்கிங்லயே வீட்டுக்கு போயிடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, வாங்க பாட்டி. இல்ல இல்ல பாட்டி, வாங்க பாட்டி. வாங்க வாங்க. பாவக்காய் ஜூஸ் இருக்கு, போய் குடிக்கலாம். வாங்க. வாங்க பாட்டி. நான் போயிடுறேன். கைய நல்லா இப்படி ஆட்டிக்கிட்டே வாங்க. ஆமா பாட்டி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாட்டி, கொஞ்சம் நேரம் தான். சரி வாங்க, ஜாக்கிங். அது போலாம். வேற எடுக்குது. பாட்டி அங்க பாருங்க, அத பாருங்க, வீடு வந்துருச்சு. வீடு. ஆமாமா, வீடு வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம டார்கெட் ஃபினிஷ். ஓகே பாட்டி எங்க? ஐயோ, வாங்க என்ன பாட்டி, அவ்வளவுதானா? இன்னொரு ரவுண்டு போலாமா? டேய், என் வயசு வந்த பிறகு நீ நடடா இத்தனை கிலோமீட்டரு. அப்ப தெரியும் உனக்கு. பாத்துக்கலாம் பாட்டி, பாத்துக்கலாம். பாட்டி, இன்னைக்கு வாக்கிங் போனது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, தினமும் இதே மாதிரி பாட்டி கூட சேர்ந்து வாக்கிங் போக வேண்டியதுதான். என்னது? இல்ல பாட்டி, தினமும் 8 மணிக்கு எந்திரிக்கிற உங்க பேரன் இன்னைக்கு உங்க நல்லதுக்காக 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாரு. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஆமா பாட்டி, சித்துவும் அப்படிதான். சித்துவை எழுப்ப நானும் சாரதாத்தையும் படாத பாடுபடுவோம். ஆனா இன்னைக்கு நான் எழுப்பாமலையே சித்து உங்களுக்காக சீக்கிரமா எழுந்து உங்களோட வாக்கிங் வந்திருக்கான். உங்களுக்காக உங்க பேரை 2 பேரும் எவ்வளவு தியாகம் பண்றாங்க. நீங்க என்னடானா முடியாது, கால் வலிக்குது, கை வலிக்குது, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாட்டி, இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. சரி, வேணும்னா இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலாமா? அட போங்கப்பா. என் வயசுல நீங்க 16 கிலோமீட்டர் நடந்தாதாண்டா உங்களுக்கு தெரியும். உங்க உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே நாங்க இதெல்லாம் பண்றோம். நீங்க பேசாம வாங்க பாட்டி, உள்ள போங்க. வாங்க பாட்டி, போய் ரெஸ்ட் எடுக்கணும்ல. போங்க. பாவம் பாட்டி. போங்க.
மாதவி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. அப்பாடா, ஆமாடி. ஐயோமா, இந்த பொடி. இவ எப்ப வந்தா? இந்த தென்றல நிலாவும் சேர்ந்துகிட்டு வாக்கிங்கிற பேர்ல என்ன படாத பாடு படுத்துறாளுங்க. இந்த சாரதா பங்குக்கு என்ன பண்ண போறாளோ தெரியலையே. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படியே உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அத்தை, ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, மாதவி இப்பதான் காஃபி கொடுத்தா. என்னாச்சுமா? கை கால்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? உடம்பு எதுவும் வலிக்குதா? அது ஒண்ணும் இல்ல மாமா. பாட்டி இன்னைக்குதான் முதல்ல வாக்கிங் போயிருக்காங்க. அதான் லைட்டா கால் வலிக்குது போல இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாட்டி இதே மாதிரி டெய்லி வாக்கிங் கண்டினியூ பண்ணாங்கன்னா கால் வலிக்காது. அப்படிதானே பாட்டி? இவங்க உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல பார்த்தா தென்றலும் நிலாவும் இவங்கள வாக்கிங் கூட்டிட்டு போய் ஒரு வழி பண்ணிட்டாங்க போல இருக்கே. என்ன மாமியாரே, பேரன் பேத்திங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாக்கிங் போயிட்டு டயர்டா வந்து உட்கார்ந்துருக்கீங்க போல. ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரும். வாங்க போலாம். வாங்க போலாம். போலாம். சாரதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 10 நிமிஷம் கழிச்சு என் ரூமுக்கு வரியா? வரேங்க மாமியாரே. வா சாரதா. உட்காரு சாரதா. பரவாயில்ல மாமியாரே, உங்க முன்னாடி நான் உட்கார்ந்தா உங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும்ல. நீயாடி எனக்கு மரியாதை கொடுக்கறவ? சரி சொல்லுங்க மாமியாரே, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? இவ மகனும் மருமகளும் நம்மள தூங்க விடாம வாக்கிங் கூட்டிட்டு போய் கால் வழியை உண்டு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரமா இவள நம்ம கால அமுக்க வச்சிடலாம். என்ன மாமியாரே, ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி வர சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சாரதா, அது வாக்கிங் போயிட்டு வந்தனா கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு கை கால கொஞ்சம் அமுக்கி விடுறியா? என்னையா கை கால் அமுக்கி விட சொல்ற? அமுக்கி விட்டா போச்சு. என்னம்மா யோசிக்கிற? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? ஐயோ மாமியாரே, உங்களுக்கு கை கால் அமுக்கி விடுறது என்னோட பாக்கியம். ஒரு நிமிஷம் போருங்க. பாத்து பாத்து. நீங்க தானே கை கால அமுக்கி விட சொன்னீங்க. இருங்க இருங்க, அமுக்கி விடுற மாமியாரே. மாமியாரே, உங்களுக்கு கை வலிக்கோல நான் கை அமுக்கி விடுறேன். வேண்டாம்.
நீ அமுக்கல என் உடம்புல இருந்த மொத்த வலியும் சரியாயிடுச்சு. ஏற்கனவே கையும் காலும் கொஞ்சமா தான் வலிச்சது. இவ அமுக்க நீ நடக்கவே முடியாது போல இருக்க. சாரதா, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீ தென்றலையும் சித்துவையும் உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட. என்ன மாமியாரே திடீர்னு இப்படி சொல்றீங்க? அவங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லதான், ஆனா வெளிப்படையா சொல்ல முடியலையே. மாமியாரே அது விருப்பம்லாம் இருக்கு சாரதா. இருந்தாலும் நீ அங்க தனியா கஷ்டப்படுறல்ல. உன் பையனும் தென்றலும் உன் கூட வந்துட்டா உனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும் இல்லையா? அதுதான் கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றேன். ஆமாமா, உங்களுக்கு என் மேல ரொம்ப தான் அக்கறை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே நிலா கிட்ட மட்டும் முழிக்கிறீங்க, பத்தாததுக்கு தென்றலும் சித்துவும் வந்து உங்களை படாத பாடு படுத்துறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் அந்த சிவானியை தூண்டி விட்டு வேலையை விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னம்மா யோசிக்கிற? அவங்க 2 பேரும் உன் கூட இருந்தா உனக்கு சிரமம் இல்லாம இருக்கும்ல. நீயும் இங்க வந்து தங்க மாட்டேங்கிற. பேசாம அவங்களையாவது உன் கூட கூட்டிட்டு போயிட. இல்ல மாமியாரே, எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. அவங்க இங்கே இருக்கட்டும். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் நானு. நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. இருந்தாலும் அவங்க இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வயசான காலத்துல அவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்கல்ல. அதானே, நீயும் அதுங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பழி வாங்குறவ தானே. உன்கிட்ட போய் கேட்ட பாரு. சரிங்க மாமியாரே, உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. நான் வரட்டுமா? என்ன ஆண்டி, பாட்டி உங்களை தனியா மேல கூட்டிட்டு போய் அப்படின்னு ரகசியம் பேசினாங்க? ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 3 பேரும் அவங்கள ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. புரியுது அத்தை. அவங்க உங்ககிட்ட என்னென்ன சொல்லிருப்பாங்கன்னு நல்லா புரியுது. புரியுதல்ல? என் மாமியார டெய்லி இதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. அம்மா, என்னோட வேலையே அவங்கள டெய்லி நல்லா கவனிச்சுக்கிறதான். சரி சித்து, நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருந்துட்டு சாயங்காலமா போலாம்ல. நான் கிளம்புறேன். பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். வரேன் நிலா. வரேன் சித்து. சரி, பாத்துக்கோ தென்றல். இந்த தென்றலும் நிலாவும் சேர்ந்துகிட்டு நம்மள படாத பாடு படுத்துறாளுங்களே. தூங்க விடாம வாக்கிங் கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்றது பத்தாதுன்னு நமக்கு பிடிச்சத சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பேசாம ஜெயிலுக்கே போயிருக்கலாமே. பத்திய சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலாமா? நாம வெளியில கிளம்புனா இந்த பிசாசுகளும் நம்ம கூடவே வந்துருதுங்களே. இப்ப என்ன பண்றது? எனக்கு பிடிச்சதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறது? நமக்குதான் லக்ஷ்மின்னு ஒரு அடிமை இருக்காளே. அந்த அடிமைக்கு போன் பண்ணி நமக்கு பிடிச்ச பலகாரத்தை எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லலாம். அவ கொண்டு வந்தத சாப்பிட்டா தென்றலும் நிலாவும் தடுக்க மாட்டாங்கல்ல. இந்த அம்மா எதுக்கு கால் பண்றாங்க?
ஹலோ, சொல்லுங்கம்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன நமக்கு திடீர்னு நம்ம மேல இவ்வளோ அக்கறை? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நிலாவும் தென்றலும் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்களா? இல்லன்னா சொல்லுங்கம்மா, நான் உங்ககிட்ட புத்திமதி சொல்லி உங்களை நல்லா கவனிச்சுக்க சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. அவங்க ஏற்கனவே என்ன கவனி கவனின்னு கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. ஏன் பொண்ணுங்களாச்சே, உங்களை கவனிக்காம விட்டுருவாங்களா? சரிம்மா, சொல்லுங்க. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா போன் பண்ணிருக்கீங்க? உன் முகம் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது லக்ஷ்மி. உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஏமா, என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா? உன் மேல எனக்கு என்னடி பாசம் வரப்போது? என் நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியாம உன்கிட்ட எல்லாம் இப்படி நடிக்க வேண்டியதா இருக்கு. நான் இப்பவே கிளம்பி வரேன்மா. ஏய் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, அம்மா கூப்பிட்டீங்களா? வரும்போது வெறும் கையோட வராம எனக்காக ஏதாவது ஸ்வீட் பலகாரம் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரியா? என்னம்மா இதெல்லாம் நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க? நீங்க நினைச்சா பெரிய பெரிய கடைகள்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பலகாரத்தை விதவிதமா வாங்கி சாப்பிடலாம்ல. அது கடையில கண்ட எண்ணெயில செய்வாங்க. நீ அப்படி இல்லையே, ரொம்ப பொறுப்பா எனக்காக நல்ல எண்ணெயில நல்ல விதமா செஞ்சு எடுத்துட்டு வருவ. அதுக்காக தான் கேட்டேன். 1000 இருந்தாலும் உன் கைப்பக்குவம் மாதிரி வருமா? அப்படியேம்மா சொல்றீங்க? இருங்கம்மா, இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பலகாரத்தை எல்லாம் நான் எப்படி செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு மட்டும் பாருங்களேன். சீக்கிரம் வந்துடு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துடுறேம்மா, நீங்க போன வைங்க, நான் பலகாரம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா, ஆசை தீர இன்னைக்கு நான் சாப்பிட்டுடணும். என்ன பலகார வாசனை எல்லாம் வருது? லக்ஷ்மி, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? இவ்ளோ பலகாரம் செஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் ஆண்டாளம்மாக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எதுக்காக இவ்ளோ பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கே நீ? ஏங்க, அந்த அம்மா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. அப்படிப்பட்ட கோடீஸ்வரிக்கு என் கை பக்குவத்துல செஞ்ச பலகாரம்னா ரொம்ப பிடிக்குமா. என்னமோ தெரியலங்க, அவங்க திடீர்னு எனக்கு போன் பண்ணி இந்த பலகாரம் இனிப்பெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு கேட்டாங்கங்க. அதாங்க செஞ்சிட்டு இருக்கேன். ஏன் லக்ஷ்மி, நீ எதுக்கு தேவையில்லாம அடுப்படியில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? பேசாம ஒரு கடைக்கு போனோமா, வாங்கிட்டு போய் கொடுத்துட வேண்டியதுதானே? ஏங்க, அது எனக்கு தெரியாதா? கடையில செய்யற பலகாரம் எல்லாம் சுத்தமான எண்ணெயில செய்ய மாட்டாங்க. அதான் நீயே உன் கையால செஞ்சு எடுத்துட்டு வான்னு ஆண்டாளம்மா திடீர்னு ஆசையா போன் பண்ணி கேட்டிருக்காங்க. மா, இதுல அந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடி உள்நோக்கம் இருக்க போது இதுல? அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க வீட்ல ஆளா இல்ல. எதுக்கு தேவையில்லாம உனக்கு போன் பண்ணி உன்னை செஞ்சு கொண்டு வர சொல்லணும்? ஒருவேளை வேணும்னே உன்னை வேலை வாங்கணும்னு தான் இப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா, தோணும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆண்டாளம்மாவுக்கு என் கை பக்குவத்துல செஞ்ச பலகாரம்னா எப்பவும் பிடிக்கும். அதனால தாங்க செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏங்க, நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. இந்த பலகாரத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துரு, அப்படியே நிலாவையும் தென்றலையும் பாத்துட்டு வந்துடலாங்க. ஏய், நீயும் போய் சீக்கிரம் கிளம்பு. இந்த பாரு, லேட் பண்ணிட்டு இருக்காத. அங்க ஆண்டாளம்மா வெயிட் பண்ணுவாங்கடி. சரி சரி, போய் ரெடி ஆகுற. எடுத்துட்டு போ. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட்.
కస్తూరీ తిలకం లలాట పలకే వక్షస్థలే కౌస్తుభం నాసాగ్రే నవమౌక్తికం కరతలే వేణుం కరే కంకణం సర్వాంగే హరిచందనంచ కలయన్ కంఠేశ ముక్తావళిన్ గోపస్త్రీ పరివేష్టితో విజయతే గోపాల చూడామణి. நிறுத்துறீங்களா?